இந்த வருடத்துல துவக்கத்துல நம்ம பிலிப்பியர் புத்தகத்தை நாம பார்ப்பதற்காக நாம எடுத்திருக்கிறோம். இதுல கிறிஸ்துவனுடைய சந்தோஷம், ஜாய் ஆஃப் தி கிறிஸ்டியன்ஸ் என்கிறதான தலைப்பின் கீழே நாம் இந்த புத்தகத்தை பார்க்க ஆரம்பித்து பார்த்து கொண்டே நாம் அதுல முதலாவது சந்தோஷம், ஒரு கிறிஸ்தவனா இருப்பதனால் என்னுடைய சந்தோஷம் என்பது அப்படின்றதான காரியங்களை நம்ம 1, 2, 3, 4, 5 அப்படின்னு போடுறோம். அப்படின்னா ஒரு கிறிஸ்துவனாக இருப்பதனால் எனக்கு சந்தோஷம், என் தேவனாகிய கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வது, கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வது அர்த்தத்தை தான் நாம கொஞ்சம் கட்டிக்கிட்டு நாம கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்னுடைய அர்த்தம் எதை குறிக்கிறது, பவுல் அதை எந்த கண்ணோட்டத்தில் நமக்கு சொல்லுகிறார். நிறைய சந்தோஷமான விஷயங்களை குறித்து இந்த பிலிப்பியர் புத்தகம் நமக்கு நிறைய சொல்லியிருக்கு. ஒருவேளை நாம நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாத இந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கை, நான் ரட்சிக்கப்பட்டதான இந்த ரட்சிப்பின் அனுபவத்துல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில திருச்சபையின் உறவுல, சபை மக்களுடைய உறவுல, கடவுளுடைய உறவுல நான் வாழ்ந்து வருகிறதான பொழுது என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையே நாங்க பார்க்க முடியல அப்படின்றது அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருந்தாலும், ஆனா வேதம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் உண்மையாகவே ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது பல விஷயங்களை ஒரு விஷயத்துக்காக அவன் பல விஷயங்களை என்ன பண்ணலாம், சந்தோஷப்படலாம், அவன் சந்தோஷத்தை காணலாம். சோ அந்த சந்தோஷம் என்பது எப்படிப்பட்டதா இருக்குது இன்னும் பெரிய புத்தகத்துல போன எழுதி காட்டும்போது அவன் வந்து சொன்னாரு, கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்தை கடவுளுக்காக வாழ்வதாது அவனுடைய எண்ணம், அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல் அல்லது அவன் முழுவதுமாக கிறிஸ்து தன்னை எவ்வாறு ஆக்கிரமித்திருக்கிறார், எவ்வாறு தனக்குள்ளாக அவர் ஆழ்கைக்குள்ளாக இருக்கிறார் என்பதை கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் காரியத்தின் மூலமாக சாதிக்கிறார். இந்த முழு புத்தகத்தையும் பிரிக்கணும்னா 2 அடிப்படையில நம்ம பிரிச்செல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நிறைய தலைப்புகள் கொடுத்தாலும் ஒரு கிறிஸ்துடைய சந்தோஷம் என்பது கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து, இன்னொன்று மற்றவர்களுக்காக வாழ்வது, ஒன்று கடவுளுக்காக வாழ்வது, இன்னொன்று மற்றவருக்காக வாழ்வது. போன வாரம் நம்ம பார்த்தோம் கிறிஸ்துவுக்காக வாழ்வது எப்படி இருந்தது. அதே வசனத்துல அவரு எப்படி அடுத்த பகுதிக்கு தன்னை கூட்டி கொண்டு போகும் பொழுது, அடுத்த காரியத்திற்கு அவர் தன்னை எடுத்து கொண்டு போகும் பொழுது அவர் எப்படி தெளிவா அல்லது அறிவா மூவ் பண்ணி சொல்ல வர விஷயத்தை சொல்றாரு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அது சொல்றது புரியுதுங்களா? முதல்ல அவருடைய சந்தோஷம் இயேசுக்காக வாழ்வது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், இயேசுக்காக நான் வாழ்வதை குறித்து நான் பேசுகிறேன். இப்ப மற்றவர்களுக்காக வாழ்வதில் இருக்கக்கூடியதான சந்தோஷத்தை குறித்து அவர் பேசும். இப்ப மற்றவர்களுக்காக வாழக்கூடியதான சந்தோஷம் அது எப்படிப்பட்டது, அது நம்ம வாழ்ந்த சந்தோஷம் நமக்குள்ளாக இருக்குன்றத எப்படி காட்டுகிறார், எப்படி தொடங்குகிறார் என்பதைதான் பார்த்துட்டு அடுத்த சந்தோஷம் எது என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப 21வது வசனத்தை நாம் சொல்ல போனா எப்படி சொல்லாம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்துக்கு நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாருடைய கைது பைபிள் இருக்கு, சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்து எனக்கு
வார்த்தைகளை இதன் மூலம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான் என்னுடைய எண்ணங்களை சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த உங்களுடைய பசுப்பாவியானவர் எங்களுக்கு தான் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. நம்ம உட்காருவோம். முதல் பாட்டு முடிஞ்சிருச்சு. கிறிஸ்துவுக்காக தான் வாழ்வதான காரியத்தை, ஆனா மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்கிற காரியத்தை சபைக்கு எடுத்து செல்லும் பொழுது சுயநலமா இருக்காதீங்க, தனித்திருக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. மற்றவர்களுக்குள்ள இணைந்திருங்க. உங்களுக்குள்ள எந்த ஒரு போராட்டமோ அல்லது பிரச்சனைகளோ பிரிவினைகளோ இருக்கக்கூடாது என்பதை முன்ன கொண்டு போகும். அதற்கு தன்னை வைத்து எப்படி இதை ஆரம்பித்து மற்ற காரியங்களை எப்படி அந்த திருச்சபைக்கு சொல்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும்னா, நீங்க வாசித்ததான பகுதி தெளிவாய் அவருடைய மனநிலைக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. 21ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆவது வசனம் வரையிலும் ஒரு காரியத்தை பேசுகிறேன். 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆவது வசனம் வரையிலும் அடித்தளம் என்பது பேசுகிறது. 21ஆவது வசனம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்வது தன்னுடைய வாழ்க்கை ஒரு பகுதியை காட்டுகிறாரு. இப்ப அடுத்து சாவு எனக்கு ஆதாயம் என்பதுல தன்னுடைய ஆசையை கொண்டு வந்து என்ன பண்றது, அதை வெளிப்படுத்தி தன்னுடைய ஆசை எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு அவர் சொன்னதான வார்த்தை 22ஆவது வசனம், சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிந்தேன். இப்ப எனக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்கு. எனக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ், என்ன சாய்ஸ் இருக்கு அப்படின்னா 23ஆவது வசனம், ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனை கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. எனக்கு இருக்கக்கூடியதான பிரச்சனை, எனக்கு இருக்கக்கூடியதான போராட்டம், அதுக்கு நான் இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான கஷ்டங்களில் இருந்து இப்ப நான் விடுபட்டு நான் எங்க போய் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கடவுளுக்கு கூட போய் நானு இருக்கிறது என்னுடைய ஆசை. 23ஆவது வசனம் மீண்டும் ஒருவர் தெளிவா வாசிங்க. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நிறுத்தப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிகமாக நன்மையாக எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் போதுங்க, இந்த கஷ்டம் எல்லாம் போதுங்க, இதையெல்லாம் விட்டுட்டு இப்ப நான் என்ன பண்ணணும், இயேசு கிட்ட போய் நானு இருக்கிறது என்னுடைய ஆசை. அந்த தேவத்தை விட்டு பிரிந்து ஆங்கிலத்தில் டிபார்ச்சர் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்படும். அந்த டிபார்ச்சருக்கான வார்த்தைக்கு சரியான அர்த்தம் அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல கிடைக்கப்படையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியூர் பிரயாணத்துக்கு போயிடுறோம் அல்லது வேறொரு இடத்திற்கு போனதான பிறகு நம்முடைய சொந்த வீடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, சொந்த ஊருன்னு சொல்லி இருக்கோம். அந்த ஊருக்கு திரும்பி வர்றதுக்கு நம்ம எவ்வளவு ஆசையா இருக்கோமோ அந்த இடத்தை ஒருவேளை வேலை நிமித்தமாக வெளியூர் போயிருக்கலாம், அல்லது வேலை நிமித்தமாக சொந்த வீட்டை நாட்டை விட்டு நாம வெளியூருக்கு போய் நம்ம அகதிகளாக வீடுகளாக இருக்கலாம். ஆனா நம்முடைய எண்ணம், நம்முடைய இயக்கம் என்பதாகனா என் சொந்த ஊருக்கு வந்திருக்கு, அங்க எனக்கு சொந்த வீடு இருக்கு, சொந்த நிலங்கள் இருக்கு, மக்கள் இருக்கு, சொந்த மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட நாம எப்படியாவது சேர்ந்த எண்ணத்தோடு கூட அணுகாம ஒரு போராட்டம் இருக்கு தெரியுமா, அந்த ஆசை இருக்கு தெரியுமா, அந்த ஆசைதான் அவர் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. தேகத்தை பிரிஞ்சு கிறிஸ்துவர்கள் கூட இருக்கக்கூடியதான ஆசை. இந்த மனசுல நினைக்கிறாரு, எனக்கு நித்திய வாழ்க்கைக்கு ஒரு இடம் போதுதான் இருக்குது. இது டெம்பரவரி, உலக வாழ்க்கை டெம்பரவரி.
ஆகவே எப்படா இதுல இருந்து பிரிஞ்சு போய் நான் சீக்கிரமா என் சொந்த வீட்டுக்கு நான் போவேன், சொந்த இடத்துக்கு நான் போவேன் என்னுடைய ஆசை. எனக்கு அந்த ஆசை இருக்கு. முதலாவது ஆசை. இரண்டாவது ஆசை 24வது. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இப்ப அடுத்த சொன்னாரு ஃபார் மீ சொன்னது, அடுத்து சொன்னாரு ஃபார் யூ. இப்ப நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இருக்க இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவித்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்தாலும், எவ்வளவு பாடுகளை நான் அனுபவித்தாலும், நான் ஆண்டவரோடு கூட போய் இருக்கிறது என்னுடைய ஆசையா இருந்தாலும் அவசியம் என்பது நான் உங்களுடைய கூட உண்மையிலே புரியுதா? 22ல சொல்றாரு, நான் இந்த சரீரத்தினால பிடித்திருப்பதனால என்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம்னு ஒண்ணு இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னா, ஏன் ஆசை இந்த கொலை எப்படா முடியுது, பிரச்சனை எப்படா முடியும், சீக்கிரம் சொல்றேன் போகணும் என்னுடைய ஆசை. இது எனக்கு பெனிஃபிட், இது எனக்கு லாபம், இது எனக்கு ஆதாயம். ஆனா இதை காட்டிலும் ஆதாயத்தை உங்களுக்கு நான் பெனிஃபிட்டை நான் பார்க்கணும். நான் சாக கூடாது, நான் அங்க போக கூடாது, நான் இங்க இருப்பதுதான் அதிக நன்மை என்பது 25வது சொல்லும். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவதனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும் படிக்கும். 25-26 ஒரு வசனம் கடைசியா முடிக்கிறாரு. உங்கள் அனைவரோடு கூட இருப்பேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். உங்க விசுவாசம் வர்த்திக்கப்படுது, உங்க விசுவாசம் பெறுகிறனா 26 முடிக்கிறாரு. உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா, இப்ப நான் அனுபவிக்கிற கஷ்டமோ, இப்ப நான் வீட்டுக்காவல தான் இருக்கேன். நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்க இப்ப வீட்டுக்காவல தான் இருக்கிறார். எந்த மாதிரி சூழ்நிலை என்பது 27வது வசனம் வாசிக்கும் பொழுது நான் அவங்களுடைய பின்னணியை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த சூழ்நிலை, இந்த கடினமான பாதைகள், இந்த கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நான் இந்த பூமியில இருக்கிறது, இந்த கஷ்டத்தை நான் அனுபவித்துக் கொண்டு உங்களுக்காக நான் இருப்பது சந்தோஷம் தான். நிச்சயமா நான் இருந்துட்டு போறேன். இந்த பாடுகள் என் வாழ்க்கையில இருக்கட்டும், இந்த கஷ்டங்கள் என் வாழ்க்கையில இருக்கட்டும், இந்த போராட்டங்கள் என் வாழ்க்கையில இருக்கட்டும், இதை எல்லாம் விட்டு விலகி நான் ஆண்டவர்கிட்ட போறதுக்கான என்னுடைய ஆசையை தள்ளி வைத்து விட்டு உங்க புரோஜனத்துக்காக நான் இங்க வாழுகிறேன். சொல்லுவது புரியுதா? எனக்கு என்னுடைய விருப்பமோ என்னுடைய சந்தோஷமோ எனக்கு முக்கியம் கிடையாது. இங்க எனக்கு முக்கியம் நான் நினைக்கிறது உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய விசுவாச வளர்ச்சி. எப்பவுமே ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னது போல, எப்பொழுதுமே கிறிஸ்தவர்கள் நான் முன்ன சொன்னது போல சொல்றதை காட்டிலும் செயல காட்டுறவங்களா இருக்கணும். நான் மற்றவர்களுக்காக வாழ்கிறேன் என்பதை காட்டிலும், நான் மற்றவர்களுக்காக வாழ்கிறேன் என்பதை சொல்வதை காட்டிலும், மற்றவர்களுக்காக வாழ்கிறேன் என்பதை வாழ்ந்து காட்டுவதில் தான் கிறிஸ்துவனுடைய முழு சந்தோஷமும் அடங்கி. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? விளங்கலையா? நான் மற்றவர்களுக்காக வாழ்ந்தா அதுதான் எங்க வாழ்வின் சந்தோஷம் என்று சொல்லி நான் பேசிக் கொண்டிருப்பதை காட்டிலும், நான் மற்றவர்களுக்காக வாழும் பொழுதுதாங்க உண்மையான சந்தோஷத்தை என் வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும். அப்ப பவுல் மற்றவர்களுக்கு அந்த சபை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையில காற்று, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, அது எனக்கு நிம்மதியை தரும், எனக்கு சந்தோஷத்தை தரும். நான் எங்க போகிறேன்? தன்னுடைய இல்லத்திற்கு, என்னுடைய சொந்த நாட்டிற்கு, சொந்த பூமிக்கு, சொந்த வீட்டிற்கு நான் போகணும். அதுதான் எனக்கு அதிக ஆசை. ஆனா உங்கள் பொழுது நான் இங்க இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு, ஏன்னா நான் இருந்தேன் அப்படின்னா உங்க விசுவாசம் பெருகும், நான் இருந்தேன் அப்படின்னா அவங்களுடைய சந்தோஷம் பெருகும். ஆகவே உங்களுடைய சந்தோஷத்திற்காக நான் இங்கே இருக்கிறேன். ஆகவே நிச்சயமா உங்களோட கூட இருப்பேன். என்ன பண்றாங்க சொல்லுங்க. அது 2 விஷயங்கள் சொன்ன. ஒன்று, கடவுளுக்காக வாழ்வது கிறிஸ்துவ வாழ்வுடைய சந்தோஷம் சொன்னா, இன்னொருத்தருக்காக மற்றவர்களுக்காக நம்ம வாழ்வோம் கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய சந்தோஷம். ஓகேவா? இப்ப அப்ளிகேஷன் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மற்றவர்கள் சந்தோஷப்படும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறதான பாடுகளையும் கஷ்டங்களையும் சந்தோஷமா பார்க்கணும்.
இங்க உலகம் தலைகீழா போயிட்டு இருக்கு. இந்த உலகம் தலைகீழா போயிட்டு இருக்கு. நான் ஒருவன் அல்லது என்னுடைய தனிப்பட்ட சந்தோஷத்திற்காக எத்தனை பேர் அளவச்சாலும் அது எனக்கு கவலையே கிடையாது. நான் ஒருவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக எத்தனை பேர் கஷ்டங்களை அனுபவித்தாலும் அதை குறித்தால் அக்கறை எனக்கு கிடையவே கிடையாது. அல்லது நான் ஒருவன் இன்பமா இருக்கிறதுக்காக எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டாலும் அதை கவலை எனக்கு கிடையாது. நான் மாத்திரமே என்று சுயநலம் நிறைந்ததான இந்த உலகத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரை தொழுது கொள்ளும்படியாய் வாரந்தோறும் ஆலயத்திற்கு வந்து தனிப்பட்ட சபைகளில் வேத வாசிகளும் இருக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை சந்தோஷப்படும்படியாய் நம்முடைய துக்கங்களையும் பாடுகளையும் சந்தோஷமாய் நாம் எடுத்துக் கொள்ளுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில எங்கேயோ நம்ம தப்பு செஞ்சுக்கிறோம்னு சொல்லி இருக்கோம். இல்லைன்னா நான் இன்னும் சரியானபடி கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் வாழவே இல்லைன்னு சொல்லி இருக்கேன். நான் நீங்க சொல்றதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ நான் வெளிப்படையா நான் சொன்னது வந்து எல்லாரையும் நான் சேர்த்து சொல்றேன். ஒரு உண்மையான கிறிஸ்துவனா இந்த உலகத்துல நான் வாழ்றேன்னா மற்றவர்களுடைய ஆதாயத்திற்காக என்னை நான் வருத்தி கொள்ள கூட நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்றவனா இருக்கிறேன். இதை இப்படி நான் எளிமையா நான் சொல்றேன். சர்ச்சில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். யாரோ செய்யட்டும், யாரோ வேலை பார்க்கட்டும், அது அவங்களுக்கு தானே சொல்லிட்டு மற்றவர்கள் வேலை செய்ய பார்த்து தாம உட்காந்துட்டு இருக்கிறோம். புரியுதா? இல்ல நாம முன்ன போய் செய்யறோம், அவங்க உட்காந்து நாம செய்யலாம், நாம முன்ன போய் செய்யறது வித்தியாசம் நிறைய. ஒரு சிறிய உதாரணம், இதுல இருந்து நீங்க டெவலப் பண்ணி நீங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்க லைஃப் உங்களுக்கு தான் தெரியும். ஏரியால எந்தெந்த ஏரியா அப்படின்னா குடியிருக்கக்கூடிய அந்த பகுதியை சொல்லலாம். உங்க வாழ்வின் எந்தெந்த பகுதிகளில் நீங்க எப்படி இருக்குன்னு படத்துதான் தெரியும். அதை நீங்க தயவு செய்து நாலு மனிதன் அப்படி எடுத்து சொன்ன பவுல் அடுத்த ஒரு காரியத்தை பேசும் பொழுது முதலாவது எனக்கு பிடிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை ஆணித்தரமா பிலிப்பிய மக்களுக்கு சொன்னார். என்ன சொல்றாருன்னா, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்வின் சந்தோஷம் என்பது, ஒரு கிறிஸ்துவ வாழ்வின் சந்தோஷம் என்பது, அதாவது it is one of the joy of the Christians are they live your life according to the gospel of Christ. அதை அழகா புரிய வைக்கிறார். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்வின் சந்தோஷம் என்பது அவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்வதில் இருக்கிறது என்பதை புரிய வைக்கிறார். ஒன்றாவது புரியுதா? முதல் வசனம் கிறிஸ்துவனாய் வாழ்வதனால கிறிஸ்துவுக்காக வாழ்வதில் ஒரு சந்தோஷம். அடுத்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு ஏற்றபடி வாழ்வது என்பது ஒரு சந்தோஷம் என்பதை புரிய வைக்கிறார். 27வது வருஷம் 27 30 வரையில். ஓகேவா? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடியதான பகுதி. ரொம்ப எளிமையா சிம்பிளா உங்களுக்கு நான் காட்டிட்டு போயிருந்தேன். 27வது வருஷம், நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் அருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற வார்த்தை. எப்பவுமே இதை நம்ம திருப்பி நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும் பொழுது நிச்சயமா அது வந்து தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கும் எப்பொழுதும். ஏன்னா தமிழ்ல பின்னாடி வர வார்த்தை முன்னாடி போகும், அல்லது முன்னாடி வர வார்த்தை பின்னாடி போகும். இல்லைங்க, நீங்க தமிழ்ல உங்களுக்கு நான் எளிமையா சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கோ. மெயினான விஷயத்த மாத்திரம் சொல்றேன். போருடைய எதிர்பார்ப்பு, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான், நான் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான். உங்க விசுவாசங்களுடைய மத்திக்காக உங்களுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான பாடம் என்னன்னா, நீங்க உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க பார்க்கணும்னா கிறிஸ்துவுக்காக வாழ்வது மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்றார். இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியதான வார்த்தைய எதன் அடிப்படையில் பிலிப்பியருக்கு அவர் எழுதுறார் அப்படின்னா, ஒரு காரியத்தை மையப்படுத்தி அல்லது ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அதை
என்ன மையப்படுத்தி சொல்றாருன்னா, அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டதான அந்த தமிழ் வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டதான கிரேக்க வார்த்தைகளுடைய பதம் என்பது ஒரு நகரத்தை சார்ந்தவர்கள் எப்படி அந்த நகரத்திற்கு உரியவர்களாய் வாழ்வார்களோ, அந்த நகரத்தினுடைய தன்மையை அல்லது அந்த நகரத்தை குறித்த அந்த காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுறவங்களா வாழ்றாங்களோ, அதற்கு ஏற்ப நீங்க வாழுங்கன்னு சொல்லுங்க. நான் இந்த ஊரை சார்ந்தவன், நான் இந்த நாட்டை சார்ந்தவன், அல்லது நான் இந்த நகரை சார்ந்தவன் சொன்னா அவனுடைய பழக்க வழக்கத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுவோம், நாம கண்டுபிடிச்சோட இந்தூரா, உன் ஸ்லாங் இந்த மாதிரி இருக்கு, நீ பேசுறது இந்த மாதிரி இருக்கு, நீ நடக்கிறது இந்த மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, ஆண்களா இருந்தா லுங்கி கட்டுற மாதிரி, அந்த லுங்கி கட்டுற விதத்தை யார் எந்த ஊர்ல சொல்லிக்கிறது, அவன் கட்டக்கூடியதான அந்த லுங்கியை மடிச்சு கட்டக்கூடியதான விதத்தை கொண்டு யாரு எந்த ஊரை சார்ந்தவங்க நம்மள ஈஸியா நாம சொல்லிடலாம். அப்ப பவுல் இங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, நீ எந்த ஊரை சேர்ந்தவன் அல்லது நீ எந்த நாட்டை சார்ந்தவன் என்பதற்குண்டான அடையாளத்தோடு கூட இந்த உலகில நீ வாழு. காரணம், பிலிப்பியர் பட்டணத்துல அதிகமா ரோமர்கள் குடியேறதான பகுதி இருந்தது, ரோமர்களுடைய செல்வாக்கு அதிகமா இருந்தது. பிலிப்பு பட்டணத்துல வாழ்ந்ததான மக்கள் தங்களை ரோமர்களாய் ரோம பட்டணத்தை சேர்ந்தவர்களாய் வெளிப்படுத்தி காட்டுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ரோம கலாச்சாரத்தை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ரோமுடைய கலாச்சாரத்தை அப்படியே அடாப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், லத்தீன் பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய உடையா இருக்கட்டும், அவங்களுடைய பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், அனைத்திலுமே ரோமருடைய கலாச்சாரத்தை என்ன பண்ணாங்க, அவங்க பிரதிபலித்தாங்க. இரண்டு விதத்துல ரோமர்களா இருப்பதுல, ரோம பட்டணத்தில் குடியேறி இருப்பதனாலோ அல்லது ரோம கலாச்சாரத்தை பின்பற்றுவதனாலோ பயன் இருந்தது. ரோமர்கள் இரண்டு விதமான காலனிகளை ஏற்படுத்தி குடியிருப்பு பகுதிகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஒன்று வயதான போர் வீரர்கள் அல்லது ரோமாபுரியை சார்ந்ததான மக்கள் எதிரிகளால அதிகமா தாக்க கூடாமல் இருப்பதற்காக குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் அல்லது ஓய்வு பெற்றதான படை வீரர்கள் வாழும்படியா ஒரு காலனியாக ஏற்பட்டு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய வியாபார ஸ்தலம் இருக்கும் அல்லது அவருடைய செல்வாக்கு அங்க இருக்கும், அங்க இருக்கிற மக்கள் இவர்களாகவே அவர்களை பிரதிபலிப்பாங்க, ரோமர்களை பிரதிபலிப்பாங்க. அப்படி வாழக்கூடியதான இடமும் ரோமர்கள் சொல்லப்பட்டதான ரோமர்கள் வாழக்கூடியதான பகுதின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டதான காரியம் கிடையாது, ஆனா இரண்டாவது சொல்லப்பட்டதான காரியம் பிலிப்பியருடைய பட்டணம். பிலிப்பியர்கள் ரோமருடைய கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதனால இருந்ததுனால பிலிப்பிய பட்டணத்தில் வாழக்கூடியதான மக்களை நீங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது எப்படி ரோமருடைய கலாச்சாரத்தை பிரதிபலித்து உங்களை நீங்க ரோமர்களாய் காட்டிக் கொள்வதில் ஆர்வமாய் இருக்கிறீர்களோ, அது போல கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நீங்க நல்ல கிறிஸ்துவனா வாழ்ந்து காட்டுங்க. புரிகிறதா? புரியுது. நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரராக நடந்து கொள்ளணும்னா, இந்த உலகம் டெம்பரவரியானது, இந்த உலகம் நிலையற்றது, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. ஆனா இங்க வந்த உடனே ஏதோ இங்கதான் நம்ம நிரந்தரமா குடியிருக்க போறோம் அல்லது இங்கதான் வாழ்ந்து நம்முடைய காரியங்களை விட்டு போக போற மாதிரி இந்த உலகத்திற்கு ஏற்றதான செயலை மாத்திரம் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார். நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பார்த்து நடக்கவே இல்லை. அப்ப இரண்டாவது கேள்வி உங்களுக்கு என்ன? முதல் கேள்வி, உங்களுடைய சந்தோஷம் என்பது அடுத்தனுடைய சந்தோஷத்திற்காக துக்கத்தை பாடுகளை அனுபவிக்க நீங்க சந்தோஷமான மனநிலையில இருக்கிறீங்களான்னு. இரண்டாவது கேள்வி இங்க உங்களுக்கு வைக்கக்கூடியதான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவனாகினா இந்த உலகத்துல நான் வந்து வாழுகிறதான பொழுது தேவ பிள்ளைக்குரிய கடவுளை ராஜ்யத்திற்குரிய தன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கை வெளிப்படுத்தி காட்டுகிறேன். என்னை பார்க்கும் பொழுது இங்க இருக்கிறவங்க எல்லாமே அதை சொல்றேன், உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தாண்டவங்க உங்களுடைய பேச்சு கண்டு, உங்களுடைய ட்ரெஸ்ஸை கண்டு, உங்களுடைய கணக்கை கண்டு நீ இந்த ஊரான்னு கேட்கறது போல உன்னை பார்க்கிறவங்க உங்களுடைய செயல பார்வை நீ கிறிஸ்துவனான்னு சொல்றாங்கன்னா, இல்ல உனக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வித்தியாசம் பார்க்க கூடாதபடிக்கு உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காதபடி இருக்கிறாங்களா அப்படின்றத நீங்க யோசித்து பாருங்க. உங்களுக்கு புரியுதா? ஹலோ,
ஆனா அவனும் கேள்வி பேசலாம், அவனும் புறம் பேசலாம், அவனும் கோபம் பண்ணலாம், அவனும் பொறாம பண்ணலாம். நானும் புறம் பேசுறேன், என்னிடத்திலும் அதே கேள்வி இருக்கு, அதே கிண்டலான பேச்சு இருக்கு. இன்னும் என்னுடைய நடவடிக்கைகளை மாற்றமே இல்லை. எப்படி நான் கிறிஸ்துவ வெளிப்படுத்தி காட்ட முடியும்? எப்படி நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரம் நடந்து கொண்டு என்னால சொல்ல முடியும்? ரட்சிக்கப்படாத முன்பு அல்லது கடவுளை அறியாத முன்பு அல்லது திருச்சபையில் நான் இணைக்கப்படாத முன்பு என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடி இருந்தது. ஆனா சர்ச்சைக்கு வந்து சேர்ந்த பிறகு எனக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னா அதே வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரம். இப்ப நம்ம மனதில் அடுத்து எழுதக்கூடியதான மிகப்பெரியதான கேள்வி, அப்படின்னா நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரனாய் நான் நடந்து கொள்வதா என்ன நான் செய்யணும்? அதை நான் எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? 4 விஷயங்களை பவுல் சொன்னார். 27வது வசனத்துல 3 விஷயங்கள், 28, 29, 30 ஒரு விஷயத்தை வாசித்தார். ஓகேங்களா? சோ இந்த 4 விஷயத்தை நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரனாய் இந்த உலகத்தில் நான் வாழ்வது எப்படி? ஏன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரனாய் நடப்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷம். அது கிறிஸ்துடைய சந்தோஷத்துல ஒண்ணு. அந்த சந்தோஷத்தை நான் இருக்கிறேனா அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 27வது வசனத்தை வாசி. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. நீங்கள் ஒரே ஆவியினாலே உறுதியாய் ஸ்டாண்ட் ஃபார் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆவியில உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராடி அப்படிங்கிற வார்த்தை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்னு ஸ்டாண்ட் ஃபார், இன்னொன்னு ஸ்ட்ரைவிங் டுகெதர். 2 வார்த்தை புரியுதுங்களா? 3வது எதிர்க்கிறவர்களாலே ஒன்றிலும் மருளாதிருக்கிறேன் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எந்த விதத்திலும் நீங்கள் சுவிசேஷத்திற்கு பதிலாக மாற்றம் நடந்து கொள்ளுங்கள். சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நீங்கள் சுவிசேஷத்தினுடைய விசுவாசத்திற்காக மீது இருக்கக்கூடிய வசனம் 28, 29, 30 எதை குறித்தும் பயப்படாமல் இருக்கக்கூடியதான விஷயம். ஒண்ணு நான் உறுதியா இருக்கிறேன், இன்னொன்னு நான் போராடுறேன், இன்னொன்னு எதை குறித்து நான் பயப்படாம இருக்கிறேன் அப்படின்னா நான் கிறிஸ்துடைய சுவிசேஷத்திற்குடைய பாத்திரரா என்ன பண்ற பூமியில நானு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். என்னன்னா செய்ய வேண்டியதான விஷயம், அது எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும். இந்த 2 வார்த்தைகள் பவுல் பிலிப்பியர் சர்ச்சுக்கு எழுதும் பொழுது அவர் இருந்ததான சூழ்நிலையை விவரித்து காட்டக்கூடியதான விஷயம். அவர் எங்க இருக்கிறாரு? ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், அவர் வீட்டு காவலில் இருக்கிறார். அவர் வீட்டு காவலில் இருக்கிறார், ஹவுஸ் அரஸ்ட்ல அவர் இருக்கிறார். யாருடைய ஆட்சி காலம்? நீரோ மன்னனுடைய ஆட்சி காலம். நீரோ மன்னன் எப்படிப்பட்டவதா இருந்தால், நீரோ மன்னனுடைய தாய் அவருடைய கணவருக்கு, அதாவது 2ஆம் கணவர், இவருடைய 2வது மனைவி கிளாடியஸ், அவங்க நீரோனுடைய அப்பாவுக்கு விஷக்காரனை கொடுத்து கொண்டார். விஷக்காரனை கொடுத்து தந்தனமாய் தன்னுடைய மகனை நீரோவா அரியணைக்கு கொண்டு வந்தார். சின்ன வயசு யங்ஸ்டர் நீரோ வந்தார். ஏன் நீரோவை கொண்டு வர? ஒரு ராஜாவுடைய 2வது மனைவின்றதை காட்டிலும் ராஜாவுக்கு அம்மான்றது பெரிய விஷயம். எல்லா சௌகரியமும் கிடைக்குது. ஆகவே 2வது பையன் சின்னதா இருக்கிறதுனால ஆட்சி பொறுப்பெல்லாம் யார்கிட்ட வரும்? ஒரு காரியத்தை முடிவு தன்னிடத்துல வருவதனால அந்த அதிகார போதைக்காக அவங்க பையனை கொண்டதை வச்சு இவங்க மேலிடத்துல வரும் பொழுது, இப்ப நீரோ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும் பொழுது ஆரம்பத்துல அம்மா பண்ணா அவருக்கு தப்பா தெரியல. இப்ப அம்மா பண்ணிட்டு தப்பா தெரியாது. இப்ப விட்டா என்ன, இது அம்மாவே நம்மள அமைக்க வச்சிருவாங்க. சொந்த அம்மாவையே 2 முறை தப்பா அமைச்சாலும் 3வது முறை கொலை செஞ்சாங்க. இந்த 3வது முறை சொந்த அம்மாவே கொலை செஞ்ச ஆட்சி பீடத்தில் இருக்கிறான். இப்ப அவனா சிறை பிடிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்வின் இறுதி காலத்தை அவசரத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? அவரு எத்தனை வருஷம் அவசரத்துல இருந்தாரு?
2 வருஷம். எத்தனை வருஷம் நீரோடைய மன்னன் ஆட்சி காலத்துல? 2 வருடம் ஒரு சிறை வீட்டு காவல இருக்கிறார். சோ அந்த 2 வருடம் இருந்ததான பொழுது பிலிப்பிய சோர்ஸுடைய சூழ்நிலை கேள்விப்பட்டு அவர் எழுதும்போது சொல்றாரு, ஒரு வேலை கடவுளுக்கு சித்தமான நான் இடத்துல நானு வருவேன், அப்படி நான் வரலன்னா கழுத்து வெட்டப்பட்டு நானு மதிச்சிட்டேன்னு சொல்லி அர்த்தம். அதோடு சொல்றாரு, நான் வந்தாலும் நான் வராமல் இருந்தால். இந்த 2 வாரத்தோடைய அர்த்தத்தோடைய பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன். ஒரே வசனம் ஏகப்பட்டதான எக்ஸ்பிளனேஷன். புரியுதுங்களா? சோ வந்தாலும் வராமல் இருந்தாலும் நம்ம மனதில் வைக்க வேண்டியது, பவுல் ஊரை சுத்த போயிட்டாரு, அங்க டூர் ட்ரிப்ல இருக்கா, மிஷன் ட்ரிப்ல இருக்கிறாரு அப்படின்னா இல்லை. அவருடைய சூழலை பொறுத்த தெளிவா சொல்றாரு, நீங்கள் ஒரே ஆவியில உறுதியாய் நின்று. இந்த ஒரே ஆவியில உறுதியாய் நின்று என்று சொல்லப்படக்கூடியதான விஷயம், சோல்ஜர்ஸ் போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த போர் வீரர்கள் போர் புரிகிறதான பொழுது தன்னுடைய சொந்த நாட்டை அடுத்த எதிரிகளை என்ன பண்ணிவிடாது, பிடித்துக் கொண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய சொந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக போராடுவாங்க. பத்தியா அந்த உறுதியோடைய உள்ளத்தில் இருக்கு தெரியுமா? சொல்லுவாங்க தெரியுமா, நான் செத்தவனோ அல்லது நான் செத்த பிறகுதான் என் பூமியில ஒரு கைப்பிடி மண்ணவங்க என்ன பண்ண எடுத்துட்டு போக முடியும். நான் உறுதியா இருக்கிற வரையிலும் ஒரு பிடி மண்ணை கூட இந்த இடத்துல இருந்து உண்டால எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி வைராக்கியமாய் நிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அந்த வைராக்கியத்தை ஒரு போர் வீரனுக்கு உண்டானதான ஒரு வைராக்கியம். இப்ப நம்ம ஒரு பாஷையில் நான் சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு சொந்த நிலம் இருக்கோ, சொந்த வீடு இருக்கோ, அல்லது உங்களுடைய சொந்த சொத்துக்கள் இருக்கோ, யாராவது ஒருத்தர் உங்களை ஏமாத்தி வாங்கிக்கலாம் முடிவு பண்ணா கோர்ட்டு கேஸ் எவ்வளவு சொல்லணும், என்ன பிரச்சனை தான் பரவாயில்ல, என்னுடைய சொத்து என்னுடைய உரிமை நான் ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டேன் உறுதியா இருக்கிறீங்க. பாத்தீங்களா? சாப்பிட்றோமோ இல்லையோ, சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணலாம் அதுக்குதான் இருக்கும். அல்லது நமக்கு சாப்பிட்றதுக்கோ வாழ்வதற்கோ காசு இருக்கோ இல்லையோ, ஆனா கடனை உடனே வாங்க முடியாது, கோர்ட்டு பீஸ் வக்கீல் பீஸ் போய் கட்டிட்டு வரணும். ஏன்னா அந்த அளவுக்கு வைராக்கியம். ஏன்னா என்னை விட்டு போயிட கூடாது. அந்த வைராக்கியத்தை குறித்து பேசும்போது சொல்றேன், ஸ்டர்ன் ஃபர்ம் அப்படின்றது அந்த மிலிட்டரி டேர்ம். அதை சொல்றேன், வீரர் எப்படி தன்னுடைய நாட்டிற்காக தன்னுடைய இல்லத்திற்காக இதை ஒருவரும் அபகரித்துக் கொண்டு போய்விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்களோ, அப்படி உங்களை யாரும் வஞ்சித்து அல்லது பிசாசு உங்களை வஞ்சித்து கிறிஸ்துவ வாழ்வுடைய சந்தோஷத்தை விட்டு விலக்கிவிடக் கூடாது என்பதுல அந்த சுவிசேஷத்தின் உறுதியில நம்பிக்கையில நீங்க நிலைத்திருக்கிறீர்களா என்பதை பாருங்கள். எப்படி நான் கிறிஸ்துவ சுவிசேஷத்துக்கு பாத்திரம் நடந்து கொள்ளணும்? ஒண்ணு, என்ன வந்தாலும் என்ன அசைக்காததான அந்த போர் வீரனுடைய மன உறுதியோடு கூட இருந்து கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்து சொல்ற ரெண்டாவது காரியம், நீங்கள் ஒரே ஆவியில உறுதியாக நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. அந்த கூட போராடி அப்படின்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டதான கிரேக்க மொழின்றது அத்லெட்டுக்கு பயன்படுத்தக்கூடியதான வார்த்தை. ஓட்டப்பந்தய வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு பயன்படுத்தக்கூடியதான வார்த்தை. எப்படி ஒரு ஓட்டப்பந்தய வீரன் தன்னுடைய போட்டியில ஜெயிக்கிறதுக்காக பல வருடங்கள் பயிற்சி செய்து ஒற்றுமையா இருந்து ஓடி கடைசியில பந்தயத்துல பரிசு வாங்கணும்னு சொல்லி போராடுகிறான். ஒலிம்பிக் கூட நான் 8 வருஷம் போராடுறேன். ஒரு 4 years அவன் என்ன பண்ணி ஆகணும், ஃபுல்லா அவன் ட்ரெயின் பண்ணி ஆகணும். அவன் ட்ரைனிங்ல இருந்தாலும் அப்படி அவன் 4 வருஷம் ட்ரைனிங் உள்ள அவன் போகல, ஒலிம்பிக்ல அவன் கலந்து கொள்ளவே முடியாது. ஒண்ணு கலந்து கொள்றேன், இதை கலந்து கொள்றவங்க தான் பரிசு வாங்கினா அவனை போல 4 வருஷம் எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருப்பாங்க பயிற்சி கூடாது. அவர்களை காட்டிலும் தான் முன்ன அவர்களை விட கடுமையான ஒரு உழைப்பு அல்லது ஒரு போராட்டம் அவனுக்குள்ள என்ன பண்ணிருக்கணும், போராடினாதான் அந்த கடைசியில் அந்த ஒரு விஷயத்துல இருப்போம். இது எல்லாமே திரைப்பட போட்டிகளை குறித்தான ஒரு விஷயங்கள் தான். எதாவது நம்ம வாசிக்கிறோம் உறுதியாக நின்று கூட போராடி அப்படி அலட்சியமாய் நம்ம வாசித்து போறதுக்காக எழுதப்பட்டதான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலையை நாம் மனதில் வைத்துக் கொண்டு
இதை நான் சந்தோஷமா என் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நடந்து கொண்டிருக்கிறோம். செக் பண்ணி பாருங்க. அப்ப ஒண்ணு ஒரு போர் வீரனுடைய மன உறுதி, இன்னொன்னு ஒரு ஓட்டப்பந்தயனுடைய வீரர்கள் தன்னுடைய குழு தெரிவிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டியதற்காக அவருடைய போராட்டம். இந்த இரண்டு நிலை நடக்குது. ஒண்ணு நல்ல உபதேசங்களோ, தவறான உபதேசங்களோ, தவறான வழிநடத்துதலோ, அல்லது பிசாசுடைய வஞ்சனையான விஷயங்களோ என்னுடைய வாழ்க்கையில வந்து நின்று என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கு தடையாய் இருக்குன்னு சொன்னா, அதையெல்லாம் எடுத்துட்டு அதையெல்லாம் நான் தாண்டிட்டு நான் உண்மையாய் திணிட்டு இருக்கிறேன்னா, அல்லது இந்த போராட்டங்கள் இந்த வாழ்க்கையில இத்தனை காரியங்கள் தவறான உபதேசமோ, பிழையான உபதேசமோ, தவறான வழி நடத்துதலோ, அல்லது கஷ்டங்களோ, போராட்டமோ எது வந்தாலும் இல்லை, நான் ஜெயிக்குன்னு சொல்லக்கூடியதான, போராடக்கூடியதான அந்த உறுதி என்னுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா, நான் சரியானபடி இந்த வாழ்க்கை வாழ்வு. இந்த காம்ப்ரமைஸ் பண்ண நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப கடினமான ஒரு எது சொல்ல போனா, அது கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் இங்கே இருப்பேன், நான் அங்கே இருப்பேன், நான் இதையும் செய்வேன், நான் அதையும் செய்வேன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணிருக்கோம் போக, நான் கிறிஸ்தவன் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றதால நின்று போராடி ஜெயித்து நம்ம என்ன பண்ணாம. ஒருவேளை நீங்க உங்களுடைய நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை சுவிசேஷத்தினுடைய வாழ்க்கைக்கு பாத்திரதாய் நாம் உறுதியாய் நின்று போராடுகிறத பொழுது நம்ம பார்க்கிற உலகம் நம்மளை கேலி பண்ணுங்க, நம்மளை முட்டாள்னு பேசும், நம்மளை பைத்தியக்காரன்னு பேசும். ஆனா அதற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருபோது நாம கவலைப்படவே. அந்த கேள்வி பேசுதல் அல்லது அந்த நிந்தனையான விஷயங்கள் நடக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான போராட்டங்கள் அல்லது பாடுகள் என்பதை குறித்து பவுல் பேசுகிறேன். 28, 29 உன்னை யார் கிண்டல் பண்ணாலும் சரி, அல்லது உன்னை யார் தவறான முறையில் வழிநடத்தினாலும் சரி, நீ உறுதியா இருக்கிற, நீ அதை போராடிட்டு இருக்கிற, அவங்களுடைய பயப்படுத்தலுக்கு நீ என்ன பண்ண, நீ பயப்படாம நீ உறுதியாக இருக்கிற. ஆகவே கடவுளுடைய ரட்சிப்பின் செயல் அவருடைய வாழ்க்கையில பார்க்கலாம், இல்லது அவருடைய அழிவனையுடைய வாழ்க்கையில நீயே பார்க்கலாம். அவங்களுடைய அழிவு அதுதான் சொல்ல 28, நீங்கள் மறுநாள் இருக்கிறதை குறித்து போவதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. நான் ஒரு விஷயத்திற்காக கடவுளுக்காக உறுதியாக நின்று நான் போராடுகிறதான பொழுது எந்த விதமான அச்சுறுத்தலுக்கோ அல்லது பயமுறுத்தலுக்கோ நான் பயப்படாம உறுதியா இருக்கிறதான பொழுது என்னை பயமுறுத்தலுடைய அழிவையும் என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். 29 சொல்லுது, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய இதுதான் ஸ்டைல் ஆஃப் தி வே ஆஃப் தி கிறிஸ்டியன் லைஃப். உபத்திரவங்கள் இல்லாம, பாடுகள் இல்லாம எந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையும் கிடையவே கிடையாது. காஸ்பல் நிறைய இடங்கள்ல போயிட்டு, நிறைய இடங்கள் 98% கிறிஸ்துவ உலகத்தை ஆக்டோபஸ் மாதிரி எது ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு அப்படின்னா, ஏன் ஆக்டோபஸ் அது மாத்திரமா பல கைகள் இருக்கு, எல்லா பக்கமும் அது என்ன பண்ணிருக்கு, ஊருருவி இருக்கு. சோ அதனுடைய தாக்கம் எல்லா இடங்களையும் கிறிஸ்துவ சமுதாயத்தைய கம்யூனிட்டியில செதச்சிருச்சு, அடையாளத்தை என்ன பண்ணிருது, மாத்திருச்சு. உண்மை கிறிஸ்துவர்களை கண்டுபிடிப்பது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். காந்திட்ட போய் கேட்டாரா, நீங்க கிறிஸ்துவனா மாறுவதற்கு உங்களுக்கு தடையா இருக்கக்கூடியதான விஷயங்கள் மகாத்மா காந்தி, நீங்க கிறிஸ்துவனா மாறுவதற்கு உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயம் எது, அல்லது உங்களுக்கு தடையா இருப்பது எதுன்னு சொல்லி கேட்டா ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்றாங்க, கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு. அதற்கு கேட்ட கேள்வி, நீங்கள் கிறிஸ்துவராய் மாறுவதற்கு உங்களுக்கு தடையா இருப்பது எதுனா கிறிஸ்துவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே. ஏன்னா நாம அப்படிப்பட்டதான் சூழல் தான் இருக்கிறோம். ஒருவர் மகாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய படை வீரர்களை பார்த்து ஒரு வேலையும் செய்யாம வெட்டியா இருக்கக்கூடிய போர் வீரனை கூப்பிட்டீங்கவா, உன் பேர் என்னவா அப்படின்னா அலெக்சாண்டர் அப்படின்னு.
அவனுடைய பார்த்துட்டு சொன்னா ஒண்ணு உன் பேரை மாத்து இல்லாட்டா உங்க செய்யலாம், ஒண்ணு உன் பேரை மாத்து இல்லாட்டா என் பேரை வச்சுக்கிட்டு என்ன நீ கெடுத்துக்கிட்டு இருக்காது, எந்த சண்டைக்கும் போறது இல்லை, பயந்துகிட்டு இருக்கிற, சும்மா வெட்டியா உட்காந்துட்டு இருக்கிற, ஆனா பேரு அலெக்சாண்டர், ஒண்ணு பேரை மாத்தி. அப்படி இல்லைன்னா செய்யலாம். ஆமா, சும்மா உட்காந்துட்டு இருக்காரு, பயந்துட்டு இருக்காரு, போர்க்களத்திற்கு போ தைரியமா போய் போறாரு. பேரு பேர்ல மாத்திரம் செயல் எதை கண்டாலும் பயம். கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய போராட்டத்தை குறித்தான பயம், அல்லது நம்முடைய வாழ்வின் நிகழ்வுகளை குறித்தான பயம், எதிர்காலம் என்ன, என் செயலை குறித்தான விளைவு என்ன, இதுல இருந்து எப்படி நிறைய விஷயங்களை போட்டு நம்ம குழப்பிட்டு உண்மையானபடி நடப்பதற்கு நாம தடுமாறிட்டு சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? உறுதியா நில்லுங்க, என்னதான் ஆகுது பார்த்துருவோம். அடுத்து ஸ்ட்ரைவிங் டுகெதர், கூட இணைந்து நாம போராடுவோம். எந்த பயமுறுத்தலுக்கு நாம பயப்பட வேண்டியதான இல்லை. அதுக்கு போல ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்? 30வது வசனம், நீங்கள் என்னிடத்திலே கண்டது எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிற போராட்டமே உங்களுக்கு உண்டு. தயவு செய்து நீங்க இந்த மாதிரி உறுதியாய் நின்று போராடிகள் பொழுது உனக்கு வர கஷ்டமோ உனக்கு வர பயமுறுத்தலோ ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைச்சுக்காதா. இப்ப நான் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கேனோ அதுதான். இப்ப நான் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிறேனோ அதுதான். இத பாரு, இதை தவிர உனக்கு வேற ஒண்ணும் பெருசா நீ வந்துட போறது கிடையவே கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுக்காக நான் தலையை கொடுக்க கூட நான் தயாராகிட்டேன், உயிரை கொடுக்க கூட தயாராகிட்டேன். இதோட பெரிய போராட்டம் வாழ்க்கை ஒன்றை பார்க்கவே முடியாது. ஆகவே போராட்டத்தை கண்டு பயப்படாது, போராட்டத்தை கண்டு பயப்படாது. முடிச்சிட்டு நான் உறுதியாய் நிற்பதற்கு, நான் உறுதியாய் நிற்பதற்கு, நான் போராடுவதற்கும் எது மிக 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 அவசியம் என்பதை இரண்டாவது அதிகாரத்துக்குள்ளாக கொண்டு வர. ஆனால் இரண்டாவது அதிகாரத்தை தொடங்கும் பொழுது முன்முறையா 27வது வசனத்துல இரண்டாவது அதிகாரத்துடைய கண்டென்ட் வச்சது. இரண்டாவது அதிகாரத்தை குறித்து நான் எதை பேச போகிறேன், 1-8 வசனங்களை, 1-4 வசனங்களை எதை குறித்து நான் பேச போகிறேன் என்பதை 27வது வசனத்துக்குள்ள வச்சார். என்ன வைக்கிறார்? 27வது வசனத்தை வாசிக்க வேண்டுமா? நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவிலே உறுதியாக இருக்கிறீர்கள், ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடும், எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படிக்கு எதிர்க்கிறாலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பார்க்கிறாங்க மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். சுருக்கி நான் சொல்றேன், சம்மரைஸ் பண்ணி நான் சொல்றேன். நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பார்த்துகளாய் நடப்பது என்பது என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வின் சந்தோஷமாக இருக்கிறது. நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பார்த்துகளான நடந்து கொண்டு என்பதை எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? ஒன்று, உறுதியான நிற்பதினாலும் போராடுவதனாலும் பயமுறுத்தலுக்கு நான் அச்சப்படாமல் இருப்பதனால என்னால் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் பயமுறுத்தலுக்கு அச்சப்படாம நான் உறுதியாய் நின்று நான் போராடும் ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில தேவைப்படும். அதுதான் 2வது அதிகாரம் 1லிருந்து கிட்டத்தட்ட 11வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்டதான விஷயம். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப எது ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா, இந்த உறுதியாய் நின்றும் கூட போராடினதான வார்த்தையும் போர்க்களத்தில் இருக்கக்கூடியதான போர் வீரர்கள் அல்லது தடகளத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டதான வசனம், ஒப்புமையாய் சொல்லப்பட்டதான மூல வார்த்தை. ஏன் போர் வீரர்களுக்கும் ஓட்டப்பந்தய வீரர்களுக்கும் சொல்லப்பட்டதுன்னா, எப்படி ஒரு போர் வீரர் ஒற்றுமையாய் இணைந்து குழுவாக இணைந்து நிலத்தை அல்லது அந்த பகுதியை எதிரிகள் கைப்பற்றி விட கூடாது என்பதில் நின்று போராடுறார்கள். இந்த ஒற்றுமை. அதே போல குழுவா இருக்கக்கூடிய ஓட்டப்பந்தய வீரர்கள் தன்னுடைய குழு ஜெயிக்கணுங்கிறதுக்காக எப்படி போராடி ஜெயிக்கிறார்கள். அந்த ஒரு ஒற்றுமை அவர்களுக்கு வெற்றியோ அல்லது போர்களுக்கு வெற்றியும் தருகிறதோ, அது போல நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரனாய் நடந்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது
மற்றவர்களோடு ஐக்கியமா இருக்கிறேன்னா ஒற்றுமையா இருந்தாதான் என்னால நிக்க முடியும், என்னால போராட முடியும், பயப்படுறதுக்கு நான் அஞ்சாம இருக்கிறோம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? எங்கேயாவது ஒரு நாட்டுல போர் வீரன் எனக்கு மாத்திரம் போர் பேர் வரும்னு சொல்லிட்டு தனியாய் போர் செஞ்சானா பேர் வருமா? பல்வேறு என்ன சொல்றது வித்தியாசமான எண்ணங்களை உடைய இல்லையா? எல்லாரும் ஒரே எண்ணத்தோட இருக்க பல்வேறு இடங்களிலிருந்து வந்தவங்க. ராணுவ வீரர்கள் எல்லாருமே ஒரே குரூப் ஆஃப் மக்கள் இருக்கிறது கிடையாது. பல தேசங்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்து வந்தவங்க. மூணாவது, பல்வேறு கலாச்சார பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டவங்க. எல்லாருடைய கலாச்சாரமும் எல்லாருடைய பழக்க வழக்கமும் ஒன்னா இருக்கவே இருக்காது. பல்வேறு நிறத்தை உடையவர்கள், பல்வேறு இனத்தை. ஆனா இத்தனை விதிவினைகள் அவர்களுக்குள்ளாக, இத்தனை வேற்றுமைகள் அவர்களுக்குள்ளாக இருந்தாலும் அவர்களை எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி ஒன்னா போராட வைக்கக்கூடியதான ஒரே ஒரு விஷயம் இல்ல, நிலம். யாரும் தலைக்கு பேர் வரணும்னு போராடுறதில்ல, என்னுடைய இனத்திற்கு பேர் வரணும்னு போனதில்ல, என்னுடைய கணவனுக்கு பேர் வரணும்னு போராட கிடையாது. என்னுடைய நாட்டை எதிரிகள் பிடித்து கொண்டு போய்விட உண்டாகும். கரெக்டு தானேயா? அதே போல ஒரு ஓட்டப்பந்தயில குழுவில் இருக்கிறாலும் அது பல்வேறு வயதுடையவர்கள் பல்வேறு இடத்திலிருந்து வந்திருக்கிறவங்க. ஆனா ஒன்னா ஒரு ட்ரைனிங் பிளேஸ்ல இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய கஷ்டத்தை ஒன்னா சமாளிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இடத்தினுடைய தட்பவெட்ப நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், உணவு வழக்க முறைகள் மாறும், ஒத்துக்கொள்ளாங்க. அந்த இல்லாம ஒரு ட்ரைனிங்ல போராடுறாங்க அப்படின்னா எப்படியாவது குழுவுடைய பெயர் வெளியில வந்தாகும். சோ இந்த இரண்டு பேருடைய எண்ணமும் அல்லது இரண்டு பேருடைய இணைந்து செயல்படும் பொழுதுதான் வெற்றி என்பதை அவர்கள் என்ன பார்க்க கரெக்டுங்களா? நான் கிறிஸ்துவ வாழ்வில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் நான் நடந்து கொள்ளணும்னா எனக்கு எது முக்கியமானது தேவை? எது முக்கியமானது தேவை? ஒற்றுமையும் ஒரு மனமும் எனக்கு முக்கியமான. இந்த ஒற்றுமையும் ஒரு மனமும் நம்ம வாழ்க்கையில வெற்றியை மாற்றம் கொண்டு வர முடியும், சந்தோஷத்தையும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. இப்ப நான்காவது அப்ளிகேஷன் நம்மளுக்கு நான்காவது அப்ளிகேஷன் வைக்கிறது என்னன்னா, இந்த திருச்சபையுடைய வளர்ச்சி அல்லது இந்த திருச்சபையுடைய ஒற்றுமையினோ அல்லது இந்த திருச்சபையினுடைய பலம் இந்த மூன்று விஷயத்தில் நான் வெற்றியை காண்பதற்கு இருக்கக்கூடிய நாம் அனைவரும் நிறுவனமாய் ஒரே ஆகியுடைய அல்லது பல்வேறு எண்ணங்களை உடையவர்களாய் நின்று இந்த இடத்துல நாம் அனைவரும் யார் என்பதை காட்ட நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இல்ல சர்ச்சில் நான் யார் என்பதை காட்ட நாம் போராடி கேட்கிற கேள்வி புரியுதா? கேள்வி புரியுது? இப்ப நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம், நாம் உறுதியா நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை தவிர வேறு எதையும் களமாய் உள்ள கொண்டு வந்தது கூடாது. கடவுளுடைய வார்த்தையை தவிர வேறு எதையும் நாம் சுயமாய் பிரசங்கிக்க கூடாது. மற்ற திருச்சபைகளை போல நம்ம இருக்க கூடாதுன்னு தான் இருக்கிறது. இந்த திருச்சபைகளை உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கு? இந்த விஷயத்துக்கு நம்ம அனைவரும் ஒன்னாக நம்ம போராடும் நம்ம போராடிட்டு இருக்கிறோமா? இல்ல இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம நின்றுட்டு இருக்கிறோமா? இல்ல நான் எப்படிப்பட்டவன், என்கிட்ட இருக்கக்கூடிய கூட எப்படிப்பட்டது, என் பேர் வெளியில வருதா இல்லையா, என்ன குறித்து சர்ச்சைகள் பேசுறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்மை குறித்து வெளிப்படுத்தி காட்ட நாம் இந்த திருச்சபையில் நம்ம இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த திருச்சபையுடைய சந்தோஷம் என்பது நம்முடைய ஒற்றுமையில, நம்முடைய ஐக்கியத்தில் அடங்கி இருக்கிறாங்கன்னா அந்த சந்தோஷத்தை ஒரு கிறிஸ்தவனாயிருந்து உண்மையில நாம அனுபவிச்சுட்டு வரோமா என்பதை மாத்திரம் நீங்க யோசித்து பார்த்து அதுல தவறு செய்யப்படும். எல்லாம் நான் நடிக்கப்பட்டதான நடிப்பு, என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய உறுதி என்பது கிறிஸ்தவனுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கு ஏற்றபடி நான் நடக்க வேண்டியிருந்தான். நான் அப்படி நடந்து கொண்டேன் என்பதை மாத்திரம் நாம யோசித்து பார்க்கணும். கடவுள் நமக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு உதவி செய்வார். கண்களை முழுவதும்
தயவு செய்து நான் சொல்லப்பட்டதான விஷயங்கள் இந்த சர்ச்சைக்கு மாத்திரம் அல்ல, உங்களுடைய தனிப்பட்டதான வாழ்க்கையில நீங்க எப்படி நடந்துக்கிறத யோசித்து பாருங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க எப்படி நடக்கிறது யோசித்து பாருங்க. உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடியதான சமுதாய வாழ்க்கையில நீங்கள் எப்படி பண்ணுகிற வாழ்க்கை என்பதை நீங்க நினைத்து பாருங்க. கடவுள் உங்களுக்கு கண்களை Thank you.